ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் நாட் 4 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ப்ளஸ் நாட் 4 இந்த சீரீஸோட டாப் வேரியன்ட் இதுதாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துலாங்க. 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸாக 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவுட்டோர் யூசேஜுக்கு வெறித்தனமாக இருக்குது. அதே போல் டிஸ்பிளே AMOLED கொடுக்குறதுனால கலர் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. அடுத்து 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நல்லா டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. வெறித்தனமான டிஸ்பிளே. ஓகேங்களா? அடுத்து கேமரா 50 எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 எம்பி வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க, சோனி சென்சார். அடுத்தது 13 எம்பி வந்து அல்ட்ரா வைடு, 5 எம்பி வந்து நம்மளுக்கு வந்து டெப்த் கொடுக்குறாங்க. ஓகே, 3 கேமரா கொடுக்குறாங்க வித் OIS சப்போர்ட்டோட இருக்குது. சரிங்களா? இந்த சேக் ஆகாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இது 4K வீடியோவை 30 fps வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஒன் ப்ளஸ் நாட் CE4 அந்த ஃபோன்லேயே நம்மளுக்கு நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடச்சி, அதே மாதிரி தான் இதுவும் நல்ல இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லாவே இருக்குது. அடுத்தது 5500 mAh பேட்ரி, நல்ல மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நல்ல பேட்டரி லைஃப் 1.5 நாள் நிற்குங்க. கூடவே நம்மளுக்கு 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணாவே நம்மளுக்கு சார்ஜ் கம்ப்ளீட் ஆகின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணால் 1.5 நாள் யூஸ் பண்ணலான்னா வெறித்தனமான பேட்டரி லைஃபுங்க. சரிங்களா? அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குது. கூடவே 128 GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியாவில் 26,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அடுத்து இதோட சிப்செட், அதாவது ப்ராசஸர் பற்றி பார்த்துலாங்க. ஸ்னாப் டிராகன் 7+ Gen 3 கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். மோஸ்ட்லி 30,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க. இதுலேயே அதான் கொடுத்துருக்காங்க. இது Android 14 ரன் ஆகுது. இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு தாங்க. அடுத்து இதில் 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. இது மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் டவுட்டு, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது இந்த ஃபோனில். எல்லாமே இருக்குது. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டியும் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. அடுத்து பேட்டரி லைஃபு செமையாகவே இருக்குது. ஏன்னா 100 வாட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் குயிக்காக சார்ஜ் பண்ணால் போதுங்க, ஒரு நாள் ஃபுல்லாகவே நிற்குங்க. அடுத்தது ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் தாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 25,000 to 30,000 ப்ராசஸில் நிறைய ஃபோன் இருக்குது. இந்த ப்ராசஸில் அதே மாதிரி தாங்க ஒன் ப்ளஸில் இன்னும் எதிர்பார்க்கல. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லேருந்து நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு. அடுத்தது நம்மளுக்கு ப்ரைஸும் ஒரு 27,000 28,000 வந்துச்சுன்னா ஓகேவான ப்ரைஸ். 25,000 நல்லது. ஏன்னா ஒரு 2 மாதத்தில் 25,000 வந்துருங்க. ஆஃபர் எப்படி தான் விடுவாங்க. 25,000 வந்துடும். மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த தீபாவளி டைம், பிக் பில்லியன் டேஸ் அந்த ஆஃபரு, இல்லைன்னா கிரேட் இல்னஸ் சேல், இது மாதிரி ஆஃபருக்குலாம் நம்மளுக்கு வந்து 25,000 24,000 கிடைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்ல ஃபோன் தாங்க. சரிங்களா? தாராளமாக பார்க்கலாங்க. நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு. பை, டேக் கேர்.